நம்மள இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்கோடா ஆக்டிவா. அது ஃப்ரண்ட் பம்பர் தான் இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறது. பழைய கடையில் வந்து பார்த்தா ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த பீஸு. நமக்கு இந்த பீஸ் எடுக்க முடியாது. இந்த பீஸு பார்த்தா அதுவும் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. அதனால் நமக்கு இது தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த ஒரு ஒயிட்டு தான் கிடச்சிருக்கு. இது நமக்கு அந்த ஆக்டிவா ரெட்டுக்காக தான் வாங்கியிருக்கு. இது பூரா க்ளீன் பண்ணி தேய்ச்சி ரெட்டாக மாற்றணும். அதுதான் நமக்கு இன்றைக்கி டார்கெட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரதிஷ்டத்தில் விட ரொம்ப வேலை இருக்குது. ஃபுல்லாக பட்டி பார்க்க வேண்டி வந்துருச்சு. ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் கொஞ்சம் ஃபினிஷிங் கொடுக்கலான்னு கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். நல்லா தான் இருக்கும். பார்த்துட்டு ரிசல்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்சபடியே எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. പക്ഷേ தேய்க்கிறது ரொம்ப சிரமமான வேலை. அள்ள விட்டுருச்சு பாய். பரவாயில்ல, நமக்கு ஃபினிஷிங் தான் முக்கியம் பிகிலே. எப்படி போனாலும் ஃபினிஷிங் வந்தால் போதும் பிகிலே. ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள இதாக பம்பர் மேக்ஸிமம் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கு. நமக்கு இனி அடுத்த லெவலு கிளியர் தான் அடிக்க போகுது. பார்த்துக்கோங்க அண்ணா. அது தென்னமண்டா. ஓகே. அதுக்கே கட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் பக்கா ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கு. கஸ்டமருக்கு எப்படி போனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் வண்டி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஸ்கோடா வெண்டோயோட பம்பரை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் அடிக்குங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட இம்ப்ரூவ்மெண்ட்டாக போடுறேன்.